Dear teachers, welcome to JSN English Learning. பிஜிடிஆர்பி எக்ஸாம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாருமே அந்த கொஷின் பேப்பரை வாங்கி நல்லபடியாக எழுதியிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு இதுதான் ஆன்சரா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதனால ஆன்சர் கீயை நம்ம அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். மொத்தம் 4 செட் இருக்கும். அதில் செட் ஏ அதை நம்ம ஆன்சர் பண்ணுறோம். இதில் இருக்க கொஷின்ஸை தான் அப்படியே மற்றதெல்லாம் ஷஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் இருந்தது. அப்போது செட் ஏல இருக்கக்கூடிய கொஷின்ஸை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை செட் பி, செட் சி, செட் டி எதை அட்டன் பண்ணாலும் இந்த கொஸ்டின் அந்த இடத்துல அந்த கொஸ்டின் பேப்பர்ல எங்க இருக்குன்னு பார்த்து இதுக்கான ஆன்சர் கீயை பார்த்துக்கோங்க. நவ் லெட்ஸ் கோ டு கொஸ்டின் நம்பர் 31 இன் செட் A PGTRB English. Converges Kubla Khan does not combine. Does not combine அப்படிங்கிறது நம்ம keyword. அப்போ கால்ரிட்ஜ் குப்லா கான் main preoccupation என்ன அப்படின்னு theme-based question. நமக்கு இந்த poem அதனுடைய theme தெரியும். It's about imagination, and the imagination அப்படிங்கிற அந்த faculty sample Taylor College அப்படி கொண்டு there was a network break. Right. இப்போ ஆலிவர் கோல்ட்ஸ்மித்ஸ் she stoops to conquer is an attack on. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இட்ஸ் an attack on sentimental comedy. சொன்னாரு காமெடி அது
This கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் கீப் இன் லைன் வித் த தீம். இந்த போயத்தினுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ சட்டையர். அப்ப சட்டையர் அதிகமா டச் பண்ணக்கூடிய ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை தான் அவங்க கீயா கொடுத்துருக்கணும். அப்ப ஆனஃபோரா அப்படிங்கிறது கரெக்ட். ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா அங்கங்க ரேண்டமா பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வேர்டெல்லாம் ரெண்டு ஃபர்ஸ்ட் வேர்டு அப்படியே வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப ப்ரிடாமினன்ட்னு கேட்டிருக்கலாம். அப்படி கேட்காம in line with the tone of the poem. The poem is a satire on anti-suffragist women. அதனால எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அந்த சட்டையரை வந்து ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ஆனஃபோரா. அதனால இதுதான் கீ அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், வாட் டஸ் கோல்டன் போ சிம்பலைஸ் இன் WBH போயம்? அந்த கோல்டன் போ அப்படிங்கிற ஜிஜே ஃப்ரேசர் அப்படிங்கிற ஒருத்தருடைய ஒர்க்ல இருந்து அப்படி இன்ஸ்பயர் ஆகி WBH வந்து பைசான்சியம் அப்படிங்கிற போயத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? that golden bow symbolizes apprehending life beyond death. இறப்பிற்கு பின்பு வாழ்வு உண்டு என்பதை காட்டுவதற்கு அப்படியே விண்ணை நோக்கி அங்க வந்து ஒரு கோல்டன் போ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஜூபிட்டர் இஸ் ஓவர் த்ரோன் பை. ஓகே, இது வந்து அப்படியே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான் ஆன்லைன்ல, நம்முடைய JSN இங்கிலீஷ் லேர்னிங் சேனல்ல. the answer is டெமோகார்கான். டெமோகார்கன் தான் ஜூபிட்டரை ஓவர் த்ரோ பண்றாரு. இது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரைட் கொஸ்டினா தான் கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வாட் இஸ் ட்ரூ இன் ரிகார்ட் டு பாரடைஸ் லாஸ்ட், புக் 9. ட்ரூ அப்படின்னு கேட்கும்போது இதுல டைரக்டா ஆடம் இஸ் டெம்ப்டட் டு ஈட் த ஃபர்பிடன் ஃப்ரூட் பை ஈவ். இதுல எல்லாமே ஆடம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலா ஈவ் தான் சேட்டனால டெம்ப்ட், பட் ஈவ் என்ன பண்றாங்க? இன் டர்ன் she tempts Adam to eat it. அவனும் என்ன பண்றான்? using his free will he decides to eat. Next one, why does Lorenzo send a page with a box to Pedringano's execution? ஏன் வந்து அந்த லெட்டர் அனுப்புனாரு அப்படின்னா he wants to stop Pedringano from exposing him. அவர் வாயை திறந்தா இவர் மாட்டிக்குவாரு, அதனால வாயை திறக்காம அவனை போட்டு தள்ளிருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் லெட்டர் அனுப்பிச்சார். நெக்ஸ்ட் ஒன், which is not a character. அப்போ எதெல்லாம் கேரக்டர் நமக்கு தெரியணும். அப்ப நாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ல ஆட்ரியன் இஸ் நாட் பார்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் மெஷர் ஃபார் மெஷர். ஆட்ரியன் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், டெம்பஸ்ட்ல இருக்கிறாரு ஆட்ரியன், இங்க இல்ல. இங்க வந்து ஃப்ராத், எல்போ, பிரான்சிஸ்கா இதெல்லாம் மைனர் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், which poem alternates between descriptive and reflective passages? 4 போயம் கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிஃப்ளெக்டிவ் பேசேஜ் அடுத்தடுத்தது வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச் யார்ட், ஏன்னா அந்த போயம் வந்து இட்ஸ் அ மெடிடேட்டிவ் போயம் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் போயம். அதை எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலி இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், டாக்டர் ஃபாஸ்டஸ் பேட் மெஃபிஸ்டோஃபெலிஸ் டு டேக் த ஷேப் ஆஃப் ஓல்ட் பிரான்சிஸ்கன் ஃப்ரையர். அக்லிஷியோ ஷேப், ரொம்ப அசிங்கமா இருக்கிற போயிட்டு ஒரு பிரான்சிஸ்கன் மங்காவா அப்படின்னு சொல்லும்போது பிரான்சிஸ்கன் மங்கா வந்து அதுக்கு அந்த ப்ரீவியஸ் ஃபார்மே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா டாக்டர் ஃபாஸ்டஸ் சொல்லுவார். இது ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருக்கு. ஸோ டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த ஆன்டனிம். ஆன்டனிம் கேட்குறாங்க, எது சொல்? ஆன்டனிம் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்ட். இங்க அண்டர்லைன்டு இந்த வேர்டு வந்து
obfuscate. Obfuscate அப்படின்னா to make obscure or unclear. அதற்கு ஆப்போசிட் வந்து simplify. இது ஆன்சர். C the answer. Okay. Next one. Which game does the knight in the book of Duchess talk about to explain how Fortuna had been cruel to him? Simple கேட்டிருக்கலாம். What game did knight play with Fortuna? அப்படின்னு கேட்டீங்கன்னா the game of chess. அந்த chessல தான் chess gameல தான் இவரை ஏமாத்தி தோக்கடிச்சிட்டு யாரு அவருடைய ஒயிட்டை தூக்கிட்டு போயிடும். So chess game. In Padmini house, the floor is swept by goddess of wealth, Saras, goddess of wealth. Goddess of wealth யாரு இந்தியன் கான்டெக்ட்ல அப்படின்னு பார்த்துக்கோங்க. டெக்ஸ்ட்ல goddess of wealth தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அந்த நேம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்க அதுதான் கொடுத்துருக்காங்க. Which of the following tendencies would you associate with the first 20 lines of Robert Frost Birches? Robert Frost Birches டைரக்டா கேட்காம அதுல அந்த ட்ரீல அந்த வானத்தை நோக்கி போகக்கூடியது அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆஸ்பிரேஷன். அதாவது எர்த்ல இருந்து மண்டேன்ல இருந்து ஹெவனை நோக்கி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் வரைக்கும் போறது அப்படிங்கிறது மேல போனீங்கன்னா நீ பெண்ட் பண்ணி கீழே வந்தீங்க பட் யூ பெர்சிவியர். அப்போ இட் ஆக்சுவலி த டெண்டன்சி இஸ் தட் ஆஃப் ப்ராமித்தியன். ப்ராமித்தியூஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா த இம்பாசிபிள ட்ரை பண்ணாரு. ஹி வாஸ் பெர்சிவியரிங். அதே தீம் தான் இங்கேயும் இருக்கு, அதே டெண்டன்சி தான் இங்கேயும் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. Next one, consider the three statements. Time period coexist. Action may be dream driven. Action may take place in more than one place simultaneously. In this context, in the context of death of a salesman. இது எல்லாமே எதனோட explanation அப்படின்னா expressionist play உட explanation. So option A தான் right. Expressionist play அப்படிங்கிறதா right. Next one, what is Johnson's view of Milton's use of blank verse in his poems? Okay, Johnson's view of what அப்படின்னா மில்டன்ஸ் யூஸ் ஆஃப் blank verse in his poem. இந்த கான்டெக்ஸ்ட் எடுத்து நம்ம ஆய்வு பண்ணும்போது ஜான்சன் disliked Milton, but he said okay, it's appropriate and befitting Milton's style. So option B is right. Next one, list the following authors according to the year of their death. ஏறக்குறைய ஆப்ஷன் சி தான் ரைட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன் பிராட்ஸ்ட்ரீட் இறந்த வருடம் 1672. ஹென்ரி டேவிட் தோரோ இறந்த வருடம் 1862. ஓகே, 1662 1862. ரால்ஃப் வால்டோ எமர்சன் இறந்த வருடம் 1882. அடுத்தது வால்ட் விட்மேன் இறந்தது 1892. அப்போ ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க 3, அப்புறம் 1, அதுக்கப்புறம் 4, அதற்கப்புறம் 2. ஓகே, இதுதான் ஆப்ஷன். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் தான் ரைட். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இப்போ லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 எது சார் கரெக்ட் அப்படிங்கிற டயக்னாஸ்டிக் டெஸ்ட். ஓகே, டயக்னாஸ்டிக் டெஸ்ட் எதோட போகுது? டயக்னாஸ்டிக் டெஸ்ட் கோஸ் வித் நம்பர் 3. ஓகே, A with 3. சரி, அடுத்தது B. B with, okay, it goes with 4. Achievement அப்படின்னா அந்த சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன்ல வரும். அடுத்தது okay, C. C goes with number 2. Okay, proficiency அப்படின்னா mastery of a language. அப்ப ஆட்டோமேட்டிக்கா லாஸ்ட் எங்க போகும்? aptitude. Aptitude goes with 3. So no. Aptitude goes with future performance. Is that right? So the answer is C. அடுத்தது, among the following characters, who among the following character eulogize? Eulogize na praise. praise motherhood. Motherhood பத்தி பயங்கரமா praise பண்ணி ஒரு சான்ஸ்கிரிட் ப்ராவர்ப் ஒருத்தர் ஒரு பிளேல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன். அந்த கோர்ட் ரூம் ட்ரையல்ல பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் காஷின்கர் ஸ்பீக்ஸ் அபவுட் மதர்ஹுட். ஓகே, ஸ்பீக்ஸ் அபவுட் மதர்ஹுட் யூசிங் திஸ் ப்ராவர்ப். ஓகேவா? இது ஆன்சர். நவ கமிங் டு 58. The Karpideyam seize the day is combined with the theme of seduction in the poem. நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எந்த போயத்துல கார்பிதியம் தீமும் இருக்கு, செடக்ஷன் தீமும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செடக்ஷனாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்க போயிருவீங்க.
அப்ப To His Coy Mistress by Andrew Marvell. Next one, match the items in column A with column B with reference to Bacon's essays of studies. அப்ப of studiesல column A கொடுத்துருக்கான் study of history. இதுதான் ஆப்ஷன் இங்க இருக்கு பாருங்க லைன். History makes men wise. History makes men wise. Poetry makes men witty. Mathematics makes men subtle. Natural philosophy makes men deep. Moral philosophy makes men grave. Logic and rhetoric makes man able to contend. அப்ப இது எல்லாத்தையுமே அப்படி வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ரைட். ஓகே, இதை நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, 60. Which of the following poets, according to Alan Tate, begins at or near the extension end of the line, while the other kind begins at the intensive end? அப்போ நீங்க ஆலன் டேட் உடைய ஒர்க் என்ன ஒர்க்? டென்ஷன் இன் போயட்ரி. அதில் அவர் வந்து எந்த போயட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா மெட்டபிசிக்கல் தான். அப்போ த ஆன்சர் இஸ் மெட்டபிசிக்கல் போயட்ஸ் அப்படிங்கிறது தான். Next one, according to Kenneth Brooks, the criterion for testing the validity of the truth in a poem. Okay, what is the criterion for testing the validity of the poem, of truth in a poem? ஒரு போயத்துல இருக்கக்கூடிய உண்மையை வேலிடேட் பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா the cohesion of the ideas within the context. இதுதான் ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் செட் பார்த்துட்டோம். இப்போ 62ல இருந்து அடுத்த செட்டை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். Thanks for watching JSN English Learning. Keep watching for the rest of the key. Thank you.